ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒய் டேட்டா வேலிடேஷன் அப்படின்றது எக்ஸல்ல எப்படி நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே, டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிடாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் டேட்டா இப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த டேபிளில் கவனமாக பாருங்க. இந்த டேபிள் இங்கே ஏ ஃபைல் ஆரம்பித்து P12 வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி இருக்கு, அப்புறம் ஆர்டர் டேட் அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த ஆர்டர் டேட் கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ் பண்ணி அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியுற மாதிரி பார்க்குறேன். இப்போ பாருங்க, இதில் ஒரு டேட்டா 01-JAN-23 டேட்டோட வேல்யூ இங்கே என்ட்ரியா இருக்கு. ஓகே, அடுத்ததும் அதே தான், மூணாவது அதே தான். பட் இங்கே பாருங்க 2JN23 டாட்னு ஒன்று போட்டதுனால என்ன இருக்கு, அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் நமக்கு வரல. ஸோ டேட் ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகலாம், என்ன பிரச்சனை வரும்ன்றது உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தனியாக வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு யூசர் இந்த மாதிரி தப்பாக என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் என்ட்ரி பண்ண வைக்கணும் அப்படின்ற ஃபீல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த டேட்டா வேலிடேஷன் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் ஒன்று பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இந்த E005ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதோட வேர்டு எட்வேர்டுன்னு சொல்லி இங்கே அது மேனுவல் டைப் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் E005ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. E-005ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதில் எட்வேர்டுன்னு ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரே ஒரு டேட்டா தான். இங்கே E-005 இருக்குது, இங்கே E005 இருக்குது. இப்போ எம்ப்ளாயி மாஸ்டர்னு ஒரு டேபிளில் போய் பார்த்தா இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேபிளில் டேட் இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டு வரணும்னு நினச்சோம்னா இந்த E-005 அப்படின்றதுக்கு EDWARD எட்வேர்டுன்ற ஸ்பெல்லிங் கரெக்டாக வரணும். E-006ன்னு போட்டால் அதுவும் எட்வேர்டு தான். பட் ரெண்டுமே வேறு வேறு எட்வேர்டு எம்ப்ளாயி மாஸ்டரில் டேட் ஆஃப் ஜாயினிங் மூலமாக தெரியுது. இவர் சவுத் ரீஜியனில் ஒர்க் பண்ணுறாரு, இவர் நார்த் ரீஜியனில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, E-005 எட்வேர்டு அப்படின்றத இந்த இடத்துல போய் எங்கள் யூசர் என்ட்ரு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது 1 ஜனவரி அந்த E-005 எம்ப்ளாயி எட்வேர்டுன்றவர் ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணுறாரு. அதே எட்வேர்டு E-005ன்னு சொல்லி போடுறதுக்கு பொதுவாக E005 மேனுவல் என்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ சிஸ்டம் எக்ஸல் என்ன பண்ணும், இது ரெண்டும் வேறு வேறு டேட்டா அப்படின்னு தான் அசியூம் பண்ணும். ஆனால் நம்ம மைண்டில் திங்க் பண்ணுற இது ரெண்டுமே சேம் தான், எனக்கு இது வேறு வேறு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஆனால் எக்ஸல் நம்ம கேல்சில் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது, இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது டேட்டா வேலிடேஷன் நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. நம்பர்ஸில் ஹோல் நம்பர்ஸ் இல்லைன்னா டெசிமல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். டெசிமல்ஸ். ஓகே, இது எதுக்குன்னா இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லி இங்கே என்ட்ரு பண்ணணும் இல்லையா. ஆர்டர் குவான்டிட்டின்றது 25 சொல்லி என்ட்ரி பண்ணுவோம். 25 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணால் என்ன ஆகும், இந்த இடத்துல நமக்கு கேல்குலேஷன் ஆட்டோமேட்டிக்கெலாம் சில சமயத்தில் வராது, ஆர்டர் வேல்யூ வராது. எதுக்குன்னா இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஆர்டர் வேல்யூக்கு என்ன பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது இன்ட்டு இந்த இடத்துல ஆர்டர் குவான்டிட்டி நம்பரில் இருந்தால் வரும். இப்போ இந்த மாதிரி வேல்யூ எரர்னு சொல்லி வருது இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல நம்பர் மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் டேட்டா வேலிடேஷன் டெசிமல்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஓகே, இந்த மூணையும் இப்போ பார்க்கலாமா. இப்போது இந்த டிஎஸ்ஆர் அப்படின்ற இடத்துல போய் பார்ப்போம். டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட். டிஎஸ்ஆர் அப்படின்னாச்சுன்னா டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட். இங்கே உங்களுக்கு டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எதுக்காக டிஎஸ்ஆர்னு சொல்லி ஷார்ட்கட்டில் கொடுக்குறோம், நிறைய டைம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இதை பற்றி நம்ம பேச போகிறோம்னால டிஎஸ்ஆர் தான் இனிமேல் சொல்லுவேன், புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இதில் போய் பார்த்தோம்னா இப்போ ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா, ஆர்டர் டேட்டில் 01 ஜனவரி 2023 அப்படின்றத என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி என்ட்ரி பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போ டேட்டா வேலிடேஷன் இதில் கொடுத்துருக்கு. 1JAN23 சொல்லி என்ட்ரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அக்செப்ட் பண்ணிவிடும். இந்த மாதிரி டேட்டா அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீரியல் நம்பர் வர மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் டேட்டா வேலிடேஷன் டேட் அப்படின்ற டிவி டேட் நீங்கள் சிம்பிளாக போட்டிருக்கேன். இந்த காலத்தில் டேட்டா வேலிடேஷன் டேட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதை கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா மேலே உள்ள டேட்டா அப்படியே கீழே காப்பி வரும்.
அதுக்கடுத்து கண்ட்ரோல் டி இங்கே வச்சுட்டு இந்த செல் வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்ததுன்னு மேலே உள்ள அப்படி வரும். இப்போ இந்த 2 Jan 23 க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இப்போ வந்து யூசர் வந்து வேறு மாதிரி என்டர் பண்ணுற ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுப்போம். 2 JAN 23 டாட் அப்படின்னு சொல்லி போடுறான்னு வச்சுப்போம். இப்போ இதை அக்செப்ட் பண்ணுமா இல்லையான்னு பார்க்கலாமா? அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா இதில் டேட்டா வேலிடேஷன் டேட் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, இப்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து டேட்டா வேலிடேஷன் இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்கு, அந்த இடத்துல கிளியர் ஆல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுறேன். இது இந்த கிளியர் ஆல் எங்கே இருக்குன்னா உங்களோட ஹோம் டேபில் போவோம். ஹோம் டேபில் போயிட்டு கிளியர் அப்படின்றது இந்த எடிட்டிங் குரூப்பில் இருக்கும். ஓகே, எடிட்டிங் குரூப்பில் கிளியர் ஆல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா கிளியர் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல போய் பார்த்தா டேட்டா வேலிடேஷன் எதுவுமே இல்லை. இப்போ இதை அன்டூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஜஸ்ட் டேட்டா வேலிடேஷன் அப்ளையாக இருக்கும். இப்போ மறுபடியும் ரீடூ கொடுக்குறேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கிறோம். இப்போ போயிட்டு நம்ம எந்த டேட்டும் என்டர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 1 JAN 23 டாட் அப்படின்னு சொல்லி போட்டு அக்செப்ட் பண்ணுமா? அக்செப்ட் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டேட்டா வந்து டேட் ஃபார்மேட்டில் வராமல் வேறு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா நிறையா கேல்குலேஷன் பர்பஸ் இல்லை அனலைசிஸ் பர்பஸில் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்போ என்ன பண்ணுறோம், யூசருக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் நமக்கு டேட்டா வேலிடேஷன் வேணுமோ எல்லாத்தையும் மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ண ரேஞ்ச் வந்து B9லேருந்து B14 வரைக்கும். இப்போ நம்ம ஹோம் டேபில் போயிட்டு இந்த ஹோம் டேபில் டேட்டா டேப்னு இருக்குல்ல, இந்த டேபுக்குள்ளே போயிட்டு டேட்டா டூல்ஸ்ன்ற டேபில் டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்குது. அதில் போய் மறுபடியும் டேட்டா வேலிடேஷன் சொல்லி இன்னொரு கீழே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து நமக்கு டேட்டா வேலிடேஷன் இருக்குது. இது ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா, இந்த மெயின் ஐக்கானில் ஒரு ரைட் சைடு பாட்டம் கார்னரில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அது கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். இதுக்கு பேர் ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் டயலாக் பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேஜ் இருக்குது. ஓகே, செட்டிங்ஸ்ன்ற பேஜ், இன்புட் மெசேஜ்ன்ற பேஜ், எரர் அலர்ட்ன்ற பேஜ். செட்டிங்ஸ்ன்ற பேஜில் போனால் வேலிடேஷன் க்ரைட்டீரியாவில் அலோவ் அப்படின்ற இடத்துல எனி வேல்யூன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் இப்போ போய் ஏதாவது வேல்யூ என்டர் பண்ணி எந்த வேல்யூ என்டர் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணும். நம்பர் என்டர் பண்ண அக்செப்ட் பண்ணும், டெக்ஸ்ட் என்டர் பண்ண அக்செப்ட் பண்ணும், டேட் என்டர் பண்ண அக்செப்ட் பண்ணும். பட் நம்ம எனி வேல்யூன்றது தான் இங்கே பாருங்கள் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது, ஹோல் நம்பர், டெசிமல், லிஸ்ட்டு, டேட்டுன்னு இருக்குது, டைம், லென்த்து, டெக்ஸ்ட் லென்த், கஸ்டம் இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது டேட் அப்படின்றது இருக்குது. டேட்ன்ற கிளிக் பண்ண உடனே அடுத்தது நமக்கு சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் ஆகுது பார்த்துங்க. இப்போ டேட் அப்படின்றது டேட்டா பிட்வீன் சொல்லிட்டுல இதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நாட் பிட்வீன், ஈக்குவல் டு எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையானது பிட்வீன் சொல்லி சொல்கிறேன். ஸ்டார்ட் டேட் வந்து ஸ்டார்ட் டேட்டில் 1-JAN டேஷ் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு வந்து 2000 சொல்லி கொடுத்துக்கலாம், இல்லை எந்த இயர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து 31-DEC 3000 அப்படின்னு சொல்லி ஒரு எண்டு டேட் ஒன்று கொடுங்க. இந்த 2 டேட்டுக்கும் இடையில மட்டும்தான் டேட் அக்செப்ட் பண்ணும். ஞாபகம் வச்சுங்க, 1 Jan 2000, 31 December 3000. 3000 வரைக்கும் நம்ம எல்லாரும் இருப்போமா இல்லையான்றது டவுட்டு. ஓகே, கண்டிப்பாக டவுட்டு வேண்டாம், அதில் இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த 2000 இயர்ஸுக்கு இடையில நமக்கு டேட் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேலிடேஷன் கொடுக்குறோம். இப்போ டேட்டா வேலிடேஷன் சொல்லி இப்போ அப்ளை பண்ணுறோம். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஆர்டர் டேட் அப்படின்றதுல B9ல் 1 JAN 23 23 டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அக்செப்ட் பண்ணுமா? ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம், அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷன் டேட் அப்படின்றது கொடுத்துருக்குறோம். இந்த ஃபார்மெட்டில் தான் நமக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. டேட்டுனாலே ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்டில் தான் வரும். ஸோ 1 JAN 23 சொல்லி கொடுத்தா அக்செப்ட் பண்ணும். அடுத்தது வந்து கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன், மேலே உள்ளது அப்படியே காப்பி பண்ணி கீழே வரும். ஏன்னா வந்து ரெண்டாவது ஆர்டரும் அதே டேட்டில் பண்ணுறாரு. இந்த E-001 ஆண்ட்ரியான்றவங்க பண்ணுறாங்க. அடுத்தது அதே மாதிரி டேட், 3வது ரோ. ஸோ மொத்தம் என்ன, இது என்ன அர்த்தம்னா ஒரு நாளில் மொத்தம் 3 ஆர்டர் வந்து இந்த இடத்துல என்ட்ரியாக இருக்குது. இந்த 3 ஆர்டருக்கு வந்து யார் யார் எம்ப்ளாயி எந்த ரீஜனில் இருக்கிறாங்கன்றது இந்த ஏரியாவில் இருக்குது. அப்புறம் அது என்ன ப்ராடக்ட் கோடு, என்ன ப்ராடக்ட் நேமு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், செல்லிங் கரன்சி, எம்ஆர்பி, டிஸ்கவுண்ட், செல்லிங் ப்ரைஸ், ஆர்டர் குவான்டிட்டி, ஆர்டர் வேல்யூ எல்லாமே இதில் இருக்குது. ஃபைனலாக ப்ராடக்ட் கேட்டகரி ஐடி, ப்ராடக்ட் கேட்டகரி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது டேட்டா வேலிடேஷன் ஆர்டர் டேட் முடிச்சாச்சு. ஸோ 2 JAN 23 அப்புறம் 3 JAN 23 கண்ட்ரோல் டி போட்டு எல்லாம் முடிச்சுக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயம் என்னது? இங்கே போய் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாமா? ஸோ டேட்டா வேலிடேஷன் டேட் அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து பார்த்து முடிச்சாச்சு அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுறேன், அதை போய் ஃபில் பண்ணும்போது வந்து க்ரீன் கலர் பண்ணிக்கலாம். அதை க்ரீன் கலர் பண்ணி நான் பார்த்தாச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேசின இந்த இதில் பாருங்கள், காலம் சியில் பாருங்கள். இதில் வந்து இந்த E-005 அப்படின்னு சொல்லி கரெக்டான எம்ப்ளாயி டேட்டாவை வந்து என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அதை வந்து க்ரீன் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல க்ரீன் பண்ணது கரெக்டான டேட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் கலரில் பண்ணியிருக்கோம். E-005 ஒரு டேஷ் மிஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி என்ட்ரு பண்ணோன்னா என்ன அர்த்தம்? யூசருக்கு நம்ம யூ ஆர் அலோவிங் தம் டு என்டர் எனி டேட்டா அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் போய் என்ட்ரி பண்ணியிருக்கோம் இல்லையா? எனி டேட்டா அப்படின்ற அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படியா நம்ம மாற்றுறது அப்படின்னாக்கா, இந்த டிஎஸ்ஆரில் போய் பார்த்தோம், இந்த எம்ப்ளாயி ஐடி இருக்கு இல்லையா? இந்த எம்ப்ளாயி ஐடின்றதுல இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போய் கிளிக் பண்ணி வச்சுன்னா ஆல்ரெடி டேட்டா வேலிடேஷன் அப்ளை ஆகிருக்கிறதுனால லிஸ்ட்டுன்னு சொல்லி அப்ளை ஆனால் இந்த மாதிரி ஒரு ரைட் சைடில் வந்து ஒரு எண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு டவுன் சைடு ஆரோ ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி என்னென்ன வேல்யூ இந்த லிஸ்ட்டில் தெரியுதோ அது மட்டும்தான் இங்கே அவைலபிள். இந்த லிஸ்ட்டை எப்படி உருவாக்குறது, எங்கேருந்து உருவாக்குறது அப்படின்னா எங்கே உருவாக்கியிருக்குன்னா இந்த எம்ப்ளாயி மாஸ்டர்ன்ற ஷீட்டில் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள், A2 E-001 இருக்குது, A3 E-002 இருக்குது. இதே மாதிரி வந்து ஃபுல் இந்த இடத்துல வந்து இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இதில் ஃபுல்லாக நம்ம வேணுன்ற லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஎஸ்ஆர் அப்படின்ற ஷீட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். டிஎஸ்ஆர்னா நான் சொன்ன மாதிரி டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட். இப்போ இதில் E-005 இருக்கு இல்லையா? இதில் போயிட்டு நான் வந்து E-005 அப்படின்னு சொல்லி கொடுத்து அக்செப்ட் பண்ணுமா? அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா அந்த E-005 அப்படின்றது இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதையும் வந்து நான் இப்போ ஃபுல்லாக டெலீட் பண்ணி இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து இது மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லாக ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறவங்க இந்த சைடில் வந்து அந்த ஃபில்டரு அந்த மாதிரி செலெக்ஷன் மோடு ஒன்று வருது பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து E-004 இருக்குது. இதில் போயிட்டு நம்ம E-004 இதை பார்த்து தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். E-006 வேணும்னா அதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி டேட்டா வேலிடேஷன் அப்ளை ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் அப்படின்ற பார்க்க போகிறோம். ஓகே, இதை காப்பி பண்ணி இங்கேயும் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது. டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து C9 இருந்து C14 வரைக்கும் அந்த டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் டேட்டா டேப்பில் போயிட்டு இந்த டேட்டா டூல்ஸ்ன்ற குரூப்பில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஐக்கானை ட்ராப் டவுன் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணியாச்சுன்னா டேட்டா வேலிடேஷன் ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த டேட்டா வேலிடேஷன்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் செட்டிங்ஸ்ன்ற பேஜில் போயிட்டு இந்த லிஸ்ட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எனி வேல்யூன்னு சொல்லி இப்படி இருக்கும். ஓகே, மறுபடியும் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனி வேல்யூ அக்செப்ட் பண்ணும். இப்போ பாருங்க, E-005 அப்படின்னு சொல்லி போட்டால் அக்செப்ட் பண்ணுது. ஹெட் வேர்டுன்னு சொல்லி அடுத்து VLOOKUP போட்டு வருது. VLOOKUP பற்றி அப்புறமா ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயி ஐடி கொடுத்தாச்சுன்னா எம்ப்ளாயி நேமும் எம்ப்ளாயி ரீஜனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம தப்பான வேல்யூ கொடுத்தோம். இப்போ கீழே வந்து பாருங்கள், E-005 அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே நமக்கு வரல பாருங்கள், எட்வர்ட் சவுத்துன்னு சொல்லி வரணும் இல்லையா? வரல இல்லையா? இதுக்கு வந்து VLOOKUP அப்ளை பண்ணியிருக்கேன். பட் எரர் வந்தால் blank கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அது தனியாக அப்புறமா சொல்கிறேன். இங்கே வந்து ஈக்குவல் இஃப் இஸ் எரர் VLOOKUPனு 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இஃப்னு ஒரு ஃபங்க்ஷன், இஸ் எரர்னு ஒரு ஃபங்க்ஷன், VLOOKUPனு ஒரு ஃபங்க்ஷன். இந்த இடத்துல எரர் வந்தால் இந்த இடத்துல blank வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. blank ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? E-005 ஒரு எம்ப்ளாயே கிடையாது. இங்கே எம்ப்ளாயி மாஸ்டரில் போய் பார்த்தா இந்த ரேஞ்சில் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. E-005 கிடையாது, வேற E-005 இருக்குது. அப்போ நம்ம யூசருக்கு சொல்ல வேண்டியது எப்படி சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா டேட்டா வேலிடேஷன் மூலமாக தான் சொல்லணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் இங்கே டெலீட் பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக செல் C9லேருந்து C14 எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த கண்டிஷன் டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் அப்ளை ஆகணும். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இந்த டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற டேபில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ பை டிஃபால்ட்டாக எனி வேல்யூன்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். இதை போய் எனி வேல்யூன்ற கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட் அப்படின்ற செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே சோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு இல்லையா? இதில் போயிட்டு நம்ம என்ன சோர்ஸ் கொடுக்கணுன்றதை இந்த ஆரோவை கிளிக் பண்ணாச்சுன்னா எந்த ஷீட்டில் வேணாலும் போய் பார்க்கலாம். ஓகே, டேட்டா வேலிடேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் ஒர்க் புக்கில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், வேற ஒரு ஃபைலில் போய் பண்ண முடியாது. இதே ஃபைலில் நீங்கள் இந்த ஷீட்டில் எந்த ஷீட்டில் வேணாலும் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சோர்ஸ்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா சோர்ஸ்ன்ற பட்டன் இந்த மாதிரி வந்துடும்.
நீங்கள் செலக்ட் பண்ண ஷீட் நம்பர் செலக்ட் பண்ண ஷீட் நம்பர் இங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எந்த ஷீட் கிளிக் பண்ணிக்கிறோம்? எஃப்எம்சிஜி பிஆர்ஓடி எம்ஏஎஸ்டி எஸ்ஹெச்னு சொல்லி இந்த ஷீட் செலக்ட் பண்ணுறதுனால இந்த ஷீட் நேம் வந்திருக்கு. பட் நமக்கு எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட்டில் தான் அந்த டேட்டா இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், A2 எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட்டில் போயிட்டு A2 A3 A4 A5 இருக்கு இல்லையா, அது வந்து A9 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்தராக இந்த வந்து டேட்டா க்ரோ ஆகும் அப்படின்றதுனால வந்து ஒரு 25 டேட்டா வரைக்கும் நமக்கு வரணும். A2ல ஸ்டார்ட் பண்ணி A26 வரைக்கும் 25 செல்ஸ் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டயலாக் பாக்ஸில் உள்ளான ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட் இங்கே வந்திருக்கு. டேட்டா வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இஎம்பி எம்ஏஎஸ்டி எஸ்ஹெச்ன்றது வந்திருக்கு இல்லையா. அது என்னென்னா வேறு எதுவும் இல்லை, இந்த ஷீட்டோட நேம். இங்கே பாருங்கள், இஎம்பி எம்ஏஎஸ்டி எஸ்ஹெச் சேம் கேமல் கேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கேபிட்டல் லெட்டர் வரும், ஸ்மால் லெட்டர் இருக்கிறதுல ஸ்மால் லெட்டர் வரும். கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கு. வரும் இ கேபிட்டலில் இருக்குது, எம்பி ஸ்மால் லெட்டரில் இருக்குது, எம் கேபிட்டலில் இருக்குது, அப்புறம் ஏஎஸ்டி ஸ்மால் லெட்டரில் இருக்குது, எஸ் கேபிட்டலில் இருக்குது, எஸ்ஹெச் வந்து ஸ்மால் லெட்டர் இருக்குது. இங்கே ஷீட் நேமில் எப்படி ஸ்டைலில் இருக்கோ அப்படியே இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் சோர்ஸ்ன்ற இடத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்திருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்கள் $A $2 ஃபுல் கோலன் $A $26. இது அப்படின்னா என்ன அர்த்தம்? A2 to A26 அர்த்தம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஷீட்டில் A2லேருந்து A26 வரைக்கும் இப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுதான் அந்த இது. அது செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பட்டன் வந்து கீழே நோக்கி இருக்கும். இப்போ இது கீழ் நோக்கி இருக்கிற பட்டன் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ண ஷீட் நேம் ப்ளஸ் அந்த ரேஞ்ச் வந்துருக்கு. இப்போ ஓகே கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நமக்கு மறுபடியும் ஒவ்வொரு செல்லாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா அந்த ரைட் சைடில் ஒரு ஆரோ வந்திருக்கு இல்லையா, ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம போயிட்டு அந்த இடத்துல செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பிளாங்க்லாம் இருக்கிறதுனால நம்ம ஏன்னா 25 ரோஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. 25 ரோஸில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பிளாங்க் இருக்கு இல்லையா. 10th ரோ 11th ரோலாம் பிளாங்க் இருக்குது. இதெல்லாம் தான் அது மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். பட் நமக்கு தேவையான ரோ வந்து A2லேருந்து A9 வரைக்கும் இருக்குது. ஓகே, பட் டேட்டா க்ரோத் ஆச்சுன்னா அதையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல போயிட்டு E-005 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். எட்வர்ட் அண்ட் சவுத் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பார்த்தீங்களா. இது வந்து வீலுக்கு ஃபார்முலாவில் இதில் எரர் வந்துச்சுன்னா பிளாங்க் வரும். எரர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு எம்ப்ளாயி ஐடி வேலிடான எம்ப்ளாயி ஐடி இல்லை அப்படின்னாச்சுன்னா பிளாங்க் வரும்னு சொல்லி போடணும். இப்போ நம்ம அந்த எரர் வராமலே விட்டுட்டோம். நம்ம கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, எரர் கிடையாது. அந்த எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட்டில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் இங்கே வர வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்றது லிஸ்ட் அப்படின்றத முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம இதில் போயிட்டு ஒரு 5 டேட்டா இப்போ என்ட்ரு பண்ணோம்னா இங்கே போயிட்டு நம்ம டேட்டா மேனுவலோட டைப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், E-003 அப்படின்னு போடுறேன். அடுத்து E-004, அடுத்து E-003 மறுபடியும் போடலாம். E-001 அப்படின்னு சொல்லி போடலாம். E-001 ஆண்ட்ரியா நார்த்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இந்த டேட்டாவில் இருக்குது. E-001 எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட்டில் அவங்க பேர் வந்து ஆண்ட்ரியா, அவங்க வந்து நார்த் ரீஜனில் இருக்கிறாங்கன்றது இந்த ரோ நம்பர் 2ல் காலம் டியில் இருக்குது. ஓகே, இவ்வளோ டேட்டாவை வந்து இங்கே நமக்கு டேட்டா வேலிடேஷன் மூலமாக கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்ன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தாச்சு அப்படிங்கிறதுனால அதை க்ரீன் கலர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி டேட்டா வேலிடேஷன் டேட் அப்படின்றதே நம்ம பார்த்தோம் இல்லையா, இதையும் நம்ம க்ரீன் கலர் பண்ணதை இங்கே கொண்டு வந்து போட்டுருக்கோம். ஸோ 2 விஷயம் நம்ம பார்த்தாச்சு இல்லையா. அடுத்தது என்ன பார்க்கணும், டேட்டா வேலிடேஷன் நம்பரில் வந்து 2 டைப் இருக்குது. இங்கே இந்த லிஸ்ட்டை வந்து க்ரீன் கலர் பண்ணிக்கிறேன், பார்த்தாச்சுன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 ஷீட்லேயும் நம்ம ஜஸ்ட் பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும் எது ஃபோக்கஸ் பண்ணணுன்றது. ஸோ அடுத்து டெசிமல்ஸ்ன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, டெசிமல்ஸ்ன்றது இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இங்கே இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி வந்து 25 சொல்லி இருக்குது. 25 நம்பர்ஸ்ன்னு சொல்லி போட்டால் என்ன ஆகும், இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா இந்த வேல்யூ டசன்ட் மேட்ச் த டேட்டா வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் டிஃபைன்ட் ஃபார் திஸ் செல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஷீட்டில் போய் போட்டால் நமக்கு வந்துச்சு இல்லையா. இப்போ 25 இந்த இடத்துல இருக்குது, 25 நம்பர்ஸ்னு சொல்லி போட்டால் வருது. இது இது வந்து அலோவ் பண்ணதுனால என்ன ஆகுது, நமக்கு ஆர்டர் வேல்யூ ஒழுங்காக வரல. அப்போ இந்த தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்கா என்ன பண்ணோம், இந்த ஆர்டர் குவான்டிட்டின்ற ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸ்ன்றதை மட்டும் வர வைக்கணும், அலோவ் பண்ணணும், வேறு எதுவும் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படின்றதுனால இந்த டிஎஸ்ஆர் ஷீட்டில் போயிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும், டேட்டா வேலிடேஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா டேட்டா அப்படின்றது இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு
இப்போ M9லேருந்து M14 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டான்ற டேப்பில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற டேட்டா வேலிடேஷனில் போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இப்போ டெசிமல் அளவில் எனி டெசிமல் இருக்குது. முன்னாடி எப்படி இருந்திருக்கும், எனி வேல்யூ இருந்திருக்கும். இப்போ டெசிமல்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுனால இப்படி டெசிமல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்வீன் மினிமம் அப்படின்னு சொல்லி இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது. மினிமம் எந்த நம்பர், மேக்ஸிமம் எந்த நம்பர் இருக்குது, நம்ம எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து -9 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, -9 டைம்ஸ் ஒரு பிக் நம்பர் இல்லையா. அதே மாதிரி ப்ளஸில் வந்து ப்ளஸ் சிம்பிள் போடாமலே பாசிட்டிவ்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதில் ஒரு 9 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். இந்த 2 நம்பருக்கு இடையில டிஜிட்டல் வந்து அக்செப்ட் பண்ணும். இப்போ நமக்கு தேவைப்படுது, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து எதுக்காக -9 கொடுக்கணும், சில கம்பெனிலஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் குவான்டிட்டி வந்து கஸ்டமர் புக் பண்ணும்போது வந்து 25 சொல்லி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அது ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணும்போது அது ஒரு இன்னொரு ரோவாக தனியாக புக் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து இந்த அக்கௌண்டிங்கில் வந்து அது கரெக்டாக இருக்கும். அக்கௌண்டிங்ஸ் புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஓகே, அக்கௌண்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு +25ன்னு ஒரு ஆர்டர் புக் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் வந்து அந்த இடத்துல போய் மாற்றக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாதுன்னு வந்து அந்த ரோலை விட்டுருவாங்க. இன்னொரு ரோவில் 2 நாள் கழிச்சு இந்த கஸ்டமர் ஆர்டர் கேன்சல் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, -25 சொல்லி போட்டாச்சுன்னா அது ரெண்டையும் சம் பண்ணும்போது 0 வந்துடும். அதனால தான் அந்த மைனஸ் நம்பர் அலோவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், -999 அப்படின்னு சொல்லி போடுறேங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறேன், 999 சொல்லி போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 999 -999க்கும் 999 அப்படின்றது 999 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் ரெண்டுக்கு இடையில மட்டும்தான் நம்பர் அக்செப்ட் பண்ணும். இப்போ இந்த 25 இருக்கு இல்லையா, 25 வந்து 25 நம்பர்ஸ்ன்னு சொல்லி போடுற ட்ரை பண்ணால் அக்செப்ட் ஆகாது. அதே மாதிரி 1000 போட்டால் அக்செப்ட் ஆகாது. ஏன்னா 999 வரைக்கும் தான் அலோவ் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ நமக்கு ஆர்டர் குவான்டிட்டியில் நிறைய வேணும்னா என்ன பண்ணணும், அப்போ நம்ம போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு பெரிய நம்பராக கொடுத்துக்கலாம். டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு இதை 9 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி 3 9 போட்டாச்சு. 4 5 6 7 8 9. அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவ் நம்பரில் மேக்ஸிமம் வந்து 3 9 போட்டாச்சு. 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு நம்பர் வந்து டெசிமல்ஸில் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே, டெசிமல்ஸில் அக்செப்ட் பண்ணால் 25.001 போட்டால் அக்செப்ட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டால் அக்செப்ட் பண்ணும். ஏன்னா வந்து நம்ம ஹோல் நம்பர் அப்படின்றத கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஹோல் நம்பர்னு சொல்லி கொடுக்க விருப்பப்பட்டோம்னா என்ன பண்ணணும், டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு இந்த இடத்துல டெசிமல் இருக்குல்ல, டெசிமல் போல ஹோல் நம்பர்னு ஒன்று இருக்குது, இதையும் கொடுக்கலாம். அதே மாதிரி சில டேட்டாவில் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் லென்த்து கொடுக்கலாம். எனக்கு வந்து 40 கேரக்டர் மட்டும்தான் வேணும், 50 கேரக்டர் மட்டும்தான் வேணும், அதுக்கு மேலே நமக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கஸ்டம் சொல்லி அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு எக்ஸலில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்தது ஹோல் நம்பர் இல்லை டெசிமல் அப்படின்றத டெசிமல் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ டெசிமல்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஒய் டேட்டா வேலிடேஷன் நம்ம பேசணும் இல்லையா, ஒய் டேட்டா வேலிடேஷன் எதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிற இந்த வீடியோ பார்த்தோம். இது நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, டேட்டா வேலிடேஷன் டேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது பார்த்தோம். ஆர்டர் டேட்ன்ற ஃபீல்டு எடுத்து நம்ம அதில் பார்த்தோம். அடுத்தது டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம். அந்த லிஸ்ட்டில் என்னென்ன மாஸ்டர் லிஸ்ட்டில் எந்த நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அந்த லிஸ்ட்டில் உண்டான லிஸ்ட்டு மட்டும்தான் டேட்டா மட்டும்தான் இந்த இடத்துல அலோவ் பண்ணும். அதே மாதிரி நம்பர்ஸில் வந்து டெசிமல்ஸ் ஹோல் நம்பர் அப்படின்றத நம்ம டெசிமல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் குவான்டிட்டியில் அதை அப்ளை பண்ணோம். இதே இது வந்து நம்ம டெசிமல் வந்து இங்கே டிஸ்கவுண்ட்லேயும் அதே தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்பர் போட்டு இங்கே ஃபார்மேட்டில் வந்து நம்ம பெர்சன்டேஜ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணதுனால இந்த பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.